ஹாய் வாஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கம்மஞ்சாதம் கம்மங்கூழுங்க. இந்த சம்மரில் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபிங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்ம சாதத்துக்கு தேவையான கம்பு நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்க போறேன். கம்பை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. கம்பு மேல அழுக்கு நிறைய இருக்கும், அதனால 2 வாட்டி களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். கம்பை அரிசி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இது கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம கம்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ஒரு ஜாருக்கு மாத்திட்டு வந்துடலாம். நம்ம மிக்சி ஜாருக்கு எல்லாமே மாத்தியாச்சுங்க. இதை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நைஸா பொடி பண்ணிக்க கூடாது. இங்க பாருங்க, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்தோம்னா போதுங்க. நம்ம அளந்த அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்க போட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை கரைச்சி நம்ம செஞ்சோம்னாக்க கட்டி விழுகாதுங்க, அதுக்காக நம்ம கரைச்சி எடுத்துக்கிறது. நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு பாத்திரத்துல அளந்த அதே டம்ளர்ல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க கம்பை இதோட ஊத்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கைவிடாம கிண்டிக்கோங்க. கொதி வர ஆரம்பிக்குதுங்க. இந்த சமயத்துல நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய போட்டுறாதீங்க, பாதி அளவுக்கு உப்பு இருந்தா போதும், ரொம்ப உரைக்க கூடாது. கொஞ்சமா கெட்டிப்பட்டுக்கிட்டே வருதுங்க. இன்னும் நல்லா இருக்கணுங்க. நல்லா இருக்கிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. நல்லா ரவுண்ட் பண்ணி சுத்துற அளவு சுத்திட்டே இருங்க. ஓரம் மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா காஞ்ச மாதிரி ஆயிடும். பக்கமா ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம கம்மஞ்சோறு ரெடி ஆயிடும். சாப்பாடு கெட்டிப்படப்பட நல்லா கம்பு வாசம் அருமையா வருதுங்க. இந்த வாசம் நல்லா வந்தாலே கம்மஞ்சோறு நல்லா வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம கம்மஞ்சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல கெட்டிப்பதம் வந்து பபுள்ஸ் வந்தாலே சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆவி போற அளவுக்கு விட்டுட்டு இது போல மூடி வைங்க. நல்லா ஆறுனதும் நம்ம சாதம் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம். சாதம் நல்லா ஆறி இருக்குங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு மேலே காஞ்சி இருக்கிறதெல்லாம் லேசாக எடுத்து விட்டுக்கலாம். மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இது ஒரு கரண்டி விட்டு இப்படி எடுத்தீங்கன்னாக்கா நல்லா வரும். கையில் இது போல இதுங்க பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தண்ணியை பிடிச்சி பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. பாருங்க, திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன். இது போல கரண்டியில் எடுத்தீங்கன்னாக்கா நல்லா தோப்பாவே வரும். திரும்ப கையில கொஞ்சமா தண்ணி தொட்டு இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா உருண்டையா வந்துருங்க. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இதை நான் கம்மங்கூழ் செய்யறதுக்காக உடனே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி வச்சிருந்தா அடுத்த நாள் காலையில நம்ம கரைச்சி சாப்பிடக்குள்ள இன்னும் டேஸ்ட் கூடுதலா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூடங்க. கம்மன் சாதம் சம்மர் சீசன்ல குடிக்கக்குள்ள உடம்புக்கு அவ்வளோ தெம்பா இருக்கும், எந்த கலப்பும் ஏற்படாது. வாங்க கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு. கொஞ்சமா தண்ணிங்க,
1/2 டம்ளர் மோருங்க. சாதத்திலே உப்பு நம்ம செய்யக்குள்ள போட்டிருக்கோங்க, அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதோட நம்ம கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கூழ் குடிக்கக்குள்ள ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயம் சேர்த்தோம்னாக்க உடம்புக்குள் ரொம்ப குளிர்ச்சியும் கூட. உப்பு போதுமான்னு பார்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம். நம்ம கம்மங்கூழும் கம்மஞ்சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கம்மங்கூழ் குடிக்கக்குள்ள மாங்காயும் மிளகாயும் கடிச்சுக்கிட்டா ரொம்ப அற்புதமா இருக்குங்க. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போதான் என் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.